லக்ஷ்மி, நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேசிட்டு இருந்தீங்க, அதனால் எனக்கு முன்னுரையே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். உங்கள் கருத்தை சொல்லிட்டீங்கன்னா நாம் பேசிடலாம். எஸ், இன்னைக்கு நீதிமன்றம் மிகச் சரியான கேள்விகளை கேட்டிருக்கிறது அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ஒரு வார காலமாக ஒரு விதமான ஒரு நரேட்டிவ், அதாவது சதிப்பின்னல்கள் இருக்குது இதுக்கு பின்னால். ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போதே என்ன சொன்னார், 5 மாவட்டங்களில் நடக்காதது இங்கே கரூரில் மட்டும் நடந்திருக்கு, கூடிய சீக்கிரம் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த உண்மைகள் என்னவோ அது தாவேகா தரப்பில் தெரிஞ்சிருந்தால் அவர்களுடைய லீகல் டீம் கண்டிப்பாக அதை கோர்ட்டில் நீதிபதிகள் முன்னால் முன்வைத்திருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன எல்லா கருத்துக்களுமே இன்னைக்கு அல்லது முன்வைத்த வாதங்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக தான் இருந்தது. உதாரணமாக முசியானந்த் அவர்களுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வரும்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆர்கனைசரே கிடையாது, இந்த ரேலி கரூர் ரேலிக்கான ஆர்கனைசர் கரூர் மாவட்ட செயலாளர், அவரை ஏற்கனவே போலீஸ் கைது பண்ணிட்டாங்க, இனி இதில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஆர்கனைஸ் பண்ணாதனால இது நான் பொறுப்பாக்க முடியாது. அப்போ முன்னுக்கு பின் இந்த மாதிரி வாதங்களை முன்வைக்கும் போது இன்றைக்கு நீதிமன்றம் மிகச்சரியாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. அதாவது இது விஜய்க்கு கிடைத்திருக்க, விஜய் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஒருத்தர் அப்படின்றத நீதிமன்றம் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. இன்னொன்று அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனது எல்லாம் பக்கத்தில் பைக்கில் விழுகிறாங்க, அந்த விஷுவல்ஸை நாங்களே பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே வண்டிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கூட சொல்ல முடியாதா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் அரசாங்கம் இதில் அரசாங்கத்தையும் பெரிய அளவில் நீதிமன்றம் சாடி இருக்கிறது. நீங்கள் செய்தது தவறு, எந்த விதத்துலேயும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்னா அப்போ அந்த பஸ் ஓட்டிட்டு வந்தவங்க யாரோ அல்லது பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்க யாரோ அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. கண்டிப்பாக அதில் அந்த பஸ்ஸுக்கு சைடில் அடிப்பட்ட அந்த கீழே விழுந்த பசங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கும். இப்போ அவங்களையெல்லாம் ஏன் அரெஸ்ட் பண்ணலை, இல்லை ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைன்ற கேள்விகள் எல்லாமே வந்திருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே அட்மினிஸ்ட்ரேஷன் மிக விரைவில் ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. பொலிட்டிக்கலாக இது விஜய்க்கும் சரி அவருடைய தாவேகாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய சறுக்கலை உண்டு செய்திருக்கிறது. இன்னொன்று ஆரம்பத்திலிருந்தே நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, பொலிட்டிக்கலாக விஜயும் சரி இல்லை தாவேகாவும் சரி அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு கிடையாது, அல்லது அரசியலாக அவங்க செயல்பட முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளைப் போலவோ அல்லது மற்ற அமைப்புகளைப் போலவோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்பும் இல்லை, அவங்களால செயல்பட முடியாது. அவர் ஒரு கல்ட் ஃபிகர் தான், அதை தாண்டி அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக நம்ம கொண்டாட முடியாதுன்றதை தான் நிறைய பேர் பதிவு செய்துக்கிட்டே இருக்காங்க. அதை இன்றைக்கு நீதிமன்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இன்னைக்கு ஒரு அவங்களோட கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அவருக்கு தேவையான எல்லா சட்ட உதவிகளையும் அல்லது மொத்தமாக பார்ட்டியே ஒன்றா நின்று இருக்கணும்ல, பார்ட்டி எங்கே இருக்குன்னே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்க கூட பார்ட்டியில் ஆள் இல்லை. விஜயே வெளியில கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு ஓட்டினா தான் உண்டு போல இருக்கு, வேற யாருமே வெளியில வரல. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட ஒரு இரங்கல் தெரிவிக்கவோ வருத்தம் தெரிவிக்கவோ ஒருத்தர் கூட இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணி பேசினதாகவும் தெரியல. அவங்கள எல்லாரையும் சேவ் பண்ணிக்கிறதுக்காக ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணும், அது போக மற்றவர்களை காப்பாற்றணும், சிபிஐ விசாரணை வேணும், ஏதோ சதி நடந்திருக்கிறது, இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர அவங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களோட நேரில் போய் நிற்கிறதுக்கோ பார்ட்டியில் இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்லை. அப்போ இது வெறும் கல்டிமேஜ் தான். இதை தாண்டி இதில் பொலிட்டிக்கலாக அல்லது மக்களுக்காக இருக்கக்கூடிய இடத்தில் விஜயம் இல்லை, விஜயனுடைய கட்சிக்காரர்களும் இல்லைன்னு தான் புரிஞ்சுக்க முடியும். நிறைய கேள்விகள் இருக்கு, நம்ம அரசியல் ரீதியாக விவாதிக்கலாம். இம்ரானுடைய இணைப்பு இருக்கு, நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இம்ரான், நீதித்துறை சார்ந்து ஒரு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன். மதுரை தான் நான் கேட்டிருந்தேன். இப்போ முன்ஜாமீன் மனு ரத்தாகி இருக்கிறது அப்படிங்கிறது மூலமாகவும் அதே போல் சிபிஐ விசாரிக்க தேவையில்லை, அதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது என்ன அடிப்படையில் நீதிமன்றம் இந்த முடிவுகளுக்கு வந்திருக்குது, அதை பற்றி முதல்ல சுருக்கமாக சொல்லிடுங்க. இன்னைக்கு முதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது டிவிஷன் பெஞ்ச். டிவிஷன் பெஞ்ச் என்றால் 2 நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வு. அதில் பொது நல வழக்குகள் எல்லாம் 2 நீதிபதிகள் அமர்வு முன்புதான் போக வேண்டும். இன்னைக்கு 7க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதாவது இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டிய பொதுநல வழக்குகள் ஒவ்வொன்றாக நீதிபதிகள் தண்டபாணி அவர்களும் நீதிபதி ஜோதிராமன் அவர்களும் விசாரணைக்கு எடுத்தார்கள். இப்போ இந்த மனுக்கள் எல்லாம் 3 பிரிவா பிரிச்சாங்க. ஒரு பிரிவு எந்தெந்த மனுக்கள்ல சிபிஐ விசாரணை கோரப்பட்டுள்ளது,
அப்படி பார்த்தா அது 3 மனுக்கள் வந்தன. ஒன்று சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ML ரவி, அவர் தேசிய மக்கள் சக்தி கட்சி என்கிற ஒரு கட்சியையும் நடத்தி வருகிறார். அவர் போட்ட வழக்கு. அதில் எடுத்து நீதிபதிகள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் ஒரு அரசியல்வாதி, உங்களுக்கும் அந்த சம்பவத்திற்கும் என்ன சம்பந்தம்? நீங்க அக்ரீவ் பர்சனா? அந்த விக்டிம்ஸ் யாராவது ஃபேமிலிக்கு தேவைப்பட்டவரா? இல்லை. நீங்கள் இந்த நீதிமன்றத்தை ஒரு அரசியல் மேடையாக மாற்ற முடியாது. ஆகையால் உங்களுக்கு லோக்கஸ் ஸ்டாண்டே கிடையாது. இந்த சிபிஐ கேட்கறதுக்கு உங்கள் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அடுத்து எடுத்துக்கொண்டது பாஜக வழக்கறிஞர் திரு GS மணி அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு. அவரும் சிபிஐ விசாரணை கேட்டிருந்தார். அவர் வழக்கு ஃபார் மெயின்டைனபிலிட்டி, அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லவதா என்கிற கேப்ஷன் போட்டு விசாரணைக்கு வந்ததால், உங்களுடைய மனுவும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கப்பட்டதல்ல, உங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அதையும் நீதிபதிகள் முடித்து வைத்து உத்தரவிட்டனர். மூன்றாவதாக KK ரமேஷ், மதுரையை சேர்ந்தவர், எப்பொழுதும் பொதுநல வழக்குகளை தொடுத்து கொண்டு இருப்பவர், அவர் தாக்கல் செய்த வழக்கு. அவர் தாக்கல் செய்த வழக்கில் சிபிஐ விசாரணை என்பது அவருடைய ஒரே ஒரு பிரேயர் தான். மற்றபடி அவர் இறந்து போனவர்களுக்கு குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தலா காம்பன்சேஷன் வழங்க வேண்டும், இன்ஜூர் ஆனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார். ஆகையால் அந்த மனுவை பொறுத்தவரை 2 வார காலம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டு விட்டனர். இப்போ சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்குகள். அடுத்து எடுத்துக்கொண்ட பேட்ச் ஆஃப் வழக்குகள் என்னவென்றால், அதில் எல்லாம் ஒரு SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது இது மாதிரியான பெருங்கூட்டங்கள் கூடக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் என்னென்ன மாதிரியான விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று இதுவரைக்குமே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு போலீஸோ தமிழ்நாடு அரசோ ஒரு SOP, ஒரு கைட்லைன்ஸ் எதுவுமே இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றது. இதை நீதிபதி N சதீஷ்குமார் அவர்கள் ஏற்கனவே இந்த சம்பவம், கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே இதை ஒரு விஷயமாக, பெரிய விஷயமாக எடுத்து, அதுவும் தாவேகா தாக்கல் செய்த வழக்கிலேயே எடுத்து மாநில அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீங்க ஒரு கைட்லைன்ஸ் வகுக்கணும், இந்த மாதிரி பெரும் கூட்டங்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று. சோ இன்னைக்கு நீதிபதிகள் தண்டபாணியும் ஜோதிராமனும் என்ன சொன்னார்கள் என்றால், ஏற்கனவே நீதிபதி சதீஷ்குமார் சென்னையிலே இந்த வழக்கை எடுத்திருக்கிறார், விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த விசாரணை அக்டோபர் 16ஆம் தேதி வரவிருக்கிறது. ஆகையால் இந்த வழக்குகளை நாங்கள் இப்பொழுது எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை. மேலும் அரசு தரப்பில் இருந்தே ஒரு உத்தரவாதம் இன்று நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. அது என்னவென்றால், தேசிய நெடுஞ்சாலைகளிலும் மாநில நெடுஞ்சாலைகளிலும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும், அதாவது ஆளும் கட்சியான திமுக உட்பட எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் இந்த SOPயை நாங்கள் ஃபார்முலேட் செய்யும் வரை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டார்கள். சோ அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. மூன்றாவது அந்த ஹையர் காம்பன்சேஷன் கேட்ட வழக்குகளை மட்டும்தான் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு 2 வாரங்கள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன. காலையிலே இந்த டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் அமர்வு முடிந்தவுடன் இந்த 2 நீதிபதிகளும், நீதிபதி தண்டபாணியும் நீதிபதி ஜோதிராமனும் தனித்தனியே உட்கார்ந்து ஒருவர் ரிட் மனுக்களையும் இன்னொருவர் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் மனுக்களையும் விசாரிக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது நீதிபதி ஜோதிராமன் முன்பு திரு புஷி ஆனந்த் மற்றும் திரு CTR நிர்மல்குமாருடைய முன்ஜாமீன் மனுக்கள் விசாரணைக்கு வந்தன. மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி வாதங்களை எடுத்து வைத்தார். அவருடைய வாதங்கள் என்ன முக்கியமானு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்க மேல கல்பபிள் ஹோமிசைட் கேஸ் போட்டிருக்கீங்க, ஆனா எந்த ஒரு வழக்கு போடும் போதும் அந்த இன்டென்ஷன் எனக்கு இருந்ததா, பிரைமா ஃபேஷி, அதாவது நாங்கள் என்ன அவர்கள் 40 பேரையும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவா கரூரில் கூட்டம் போட்டோம், எங்களுக்கு அது ஒரு அசம்பாவிதம், அதற்காக எங்கள் மீது எப்படி ஒரு கல்பபிள் ஹோமிசைட் வழக்கு போட முடியும்? ஆகையால் இதுல அடிப்படை முகாந்திரமே இல்லை வழக்கு போடுவதற்கு. அப்பொழுது நீதிபதி கேட்டார், நீங்கள் ஒரு ஆர்கனைசர், அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க, அப்ப உங்களுக்கு எதுவுமே இதுல பாட்டே இல்லையா, ரோலே இல்லையா பிளே பண்றதுக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் அவர் சொல்றாரு, நான் ஆர்கனைசர் கிடையாது, கரூர் மாவட்ட செயலாளர் ஏற்கனவே கைதாகியுள்ள திரு மதியழகன் தான் அதோட ஆர்கனைசர், அவர் ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க, நான் அவர் தான் காரணம்னு சொல்லல, பட் ஆர்கனைசர் அவர் தான். நான் அப்போ ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. இப்போ திமுக கன்னியாகுமரியில ஒரு சின்ன கூட்டம் நடத்துறாங்க, அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்தால்